ஆத்ம வணக்கம் புத்தகம் இப்பொழுது த பவர் ஆஃப் நவ் ஆத்ம வைத்தியர் எக்கார்ட் டோலே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் அத்தியாயத்தில் மூணாவது பகுதியில் ஞான தெளிவு எண்ணங்களை கடந்து எழுவது, இதோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன தடவை நம்ம பார்த்துருந்தது பார்த்திங்கன்னா, இப்பொழுது என்னும் நிகழ்நொடிகள் தான் ஞான உதயத்திற்கான திறவுகோள் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் மனதால் வாழும் வரை இப்பொழுதை உணர மாட்டீர்கள்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். நாம் மனசால் வாழ்கிற வரைக்கும் மனசு ஒரு கட்டத்துக்கு மேலே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஞானம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, எண்ணங்கள் இல்லாத நிலை. எண்ணங்களோட கூட்டமைப்பு தான் மனம்னு சொல்லியிருக்காரு. இந்த மனம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த அத்தியாயத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஞானத்தோட ஒரு பாயிண்ட்டை நம்மளால் புரிஞ்சிருக்க முடியும். என்னென்னா, ஞானம்னா என்ன, எண்ணங்களுக்கு அப்பால் உள்ள ஒரு இடம் தான், ஒரு அமைதி தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்க முடியும். அங்கே நம்மளால் எண்ணங்களை எந்த எண்ணம் வேணும் எந்த எண்ணம் வேணான்ற முடிவுக்கும் நம்மளால் வர முடியுன்றதையும் அங்கே சொல்லியிருக்காரு. ஞானம்னா என்ன அப்படிங்கிறதையும் அவங்க பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, எண்ணங்களும் மனம் அதாவது எண்ணங்களோட கூட்டமைப்பு தான் மனம். இந்த மனம் இல்லாத தன்மையில் அமைதியான நிலையில் ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்து மூலிமா நம்ம மனதை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க முடியும். அந்த கண்ட்ரோல் மூலிமா நம்ம பேரமைதியிலையும் ஆனந்தமான வாழ்க்கையும் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டு வராரு. இதோட தொடர்ச்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம மனசால் வாழ்கிற வரைக்கும், இந்த மாதிரி மனசால் வாழ்கிற வரைக்கும், எண்ணங்களோட சத்தத்தால் வாழ்கிற வரைக்கும் நம்மளால் அந்த ஞானத்தை பெற முடியாதுன்றதையும் இங்கே சொல்லிட்டு வராரு. அதற்கான பயிற்சியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதோட தொடர்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். நம்ம ஒரு பாயிண்டில் நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம சிந்திக்கலைன்னா அந்த காலத்துலலாம் எப்படி சொல்லுவீங்க, மிருகங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆடு மாடுகளை அடித்து, அதாவது காட்டுக்குள்ளேருந்து வேட்டையாடி அது மூலிமா சிந்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தீ, அப்புறம் வீடு வாசல் சொத்து, அப்புறம் விவசாயம், இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மனசால் கொண்டு சிந்திக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கும். அப்போது இதெல்லாம் நம்ம சிந்திக்காமல் இருந்தால் நம்மளுக்கு அது ஒரு தடையாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வாய்ப்புண்டு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனம் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு அடுத்த படி தான். ஆனால் அதை கடந்து நம்ம போகலாம் அப்படின்னா, இன்னமுமே அந்த மிருகத்தன்மைன்றதை தாண்டி நம்ம அரக்கத்தன்மைக்கு நம்ம போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மனதை கொண்டு எண்ணங்களால் சிந்திக்க ஆரம்பித்த மனிதன் மனதோட உதவியால் சிந்திக்க ஆரம்பித்த மனிதனால் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. அதாவது அவன் வாழ்க்கையில் பெரிய பெரிய இடத்துக்கு, அதாவது சொகுசான வாழ்க்கைக்கு, சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு நகர ஆரம்பித்தான். ஆனால் அந்த மனம் பிறரை கருணை, அப்புறம் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு போய் அரக்கத்தன்மைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மனதை கொண்டு செயல்படும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே கருணைன்றது பெருசாக இருக்காது. ஆனால் இந்த மனமற்ற நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்பு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்ல வராரு. இது அந்த பரிணாம வளர்ச்சி, அடுத்த கட்ட அன்போட பரிணாம வளர்ச்சிக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகாதுன்ற பட்சத்தில் மனதை நம்ம கைவிட்டே ஆகணுன்றதை தான் அவர் இங்கே குறிப்பிடுறாரு. அதனால் மனம் ஒரு அரக்கன்னு இங்கே குறிப்பிடுறாரு. அவனால் நம்ம அழிக்கப்பட்டு சாகக்கூடிய நிலைமையை நாமளே எடுத்துக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. மனம் ஒரு அரக்கனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது நம்மளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறனால தான். இதே அந்த மனதை நம்ம கையால் பழகிக்கிட்டோம், அதான் அந்த மனமற்ற நிலையிலேருந்து நம்ம மனதை கரெக்டாக கையால் பழகிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மனதை நம்ம அரக்கத்தன்மையிலேருந்து மாற்ற முடியும். அது தேவைக்கேற்ப மாதிரி வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராரு. இதை பற்றி அவர் பின்னாடி பேசுகிறேன்னு முதற்கொண்டு சொல்லிட்டு வர்றாரு. அப்போது ஞான தெளிவும் எண்ணுவதும் தொடர்புடையன அல்ல. எண்ணங்கள் ஞான தெளிவின் ஒரு சிறிய பகுதி. ஞான தெளிவிற்கு எண்ணங்கள் தேவையில்லை, எண்ணங்களுக்கு ஞான தெளிவு தேவையில்லை. அப்போது இங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஞான தெளிவிற்கு எண்ணங்கள் தேவையில்லைன்னு சொல்கிறாரு. அந்த அமைதிக்கு எண்ணங்கள் தேவையா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எண்ணங்களுக்கு ஞான தெளிவுன்னு கேட்டால் அது கிடையாது. இப்போது
சத்தத்துக்கும் அமைதிக்கும் நேரெதிர் திசை தான். இந்த 2மே பார்த்தீங்கன்னா, சத்தம் வந்து அமைதிய விரும்பாது. அமைதி வந்து சத்தத்த விரும்பாது. இந்த 2ம் நேரெதிர் திசைன்றனால, இங்க நம்மனால வந்து சரியா பார்க்க முடியாதுன்றது தான் உண்ம. இந்த சத்தத்த வந்து கரெக்ட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அமைதியா இருந்து சத்தத்த கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சத்தத்த சரியா கையாள முடியும். இப்ப எப்படி மியூசிக் டைரக்டர் எப்படியோ, மியூசிக் டைரக்டர் அந்த சத்தத்த கரெக்ட்டா அமைதியா இருந்து, அந்த சத்தம் ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னா, அந்த சத்தத்த கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, அவர் அமைதியா இருந்து அத கேட்டு, அது சரியா ஓடுதா, இல்லையான்னு கவனிச்சு, அந்த மியூசிக்க ஒரு பாடலாவோ, ஒரு ஒரு பிஜிஎம்மாவோ ரெடி பண்ணி குடுக்குறாரு. அதே மாதிரி அதே மாதிரி நம்மளும் அமைதியா, அதாவது ஞானமான தன்மைக்கு போயி, ஞானத்தோட தன்மைக்கு போயி, இந்த மனதோட சத்தத்த புரிஞ்சுகிட்டு, அந்த சத்தத்த நம்ம கையாளணும் அப்படிங்கிறத தான் இவரு இங்க தெளிவா சொல்றாரு. இந்த சத்தம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, பயங்கரமா இருக்கும். அது எ எதிர் திசையிலயும் போராடும், ஆ சரியான திசையிலயும் போராடும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம சரிவர கையாளும்போது, அமைதியான முறையில ஞான தெளிவுல தான் நம்ம அத கையாள முடியும் அப்படிங்கிறத, அவர் அங்க அடிக்கடி சொல்லிட்டு வராரு. அதோட பாயிண்ட்ட நான் மறுபடியும் படிச்சு காமிக்கிறேன். ஞானத் தெளிவின் ஒரு சிறிய பகுதி ஞானத் தெளிவிற்கு எண்ணங்கள் தேவையில்லை. எண்ணங்களுக்கு ஞானத் தெளிவு தேவையில்லை. ஞானத் தெளிவிற்கு எண்ணங்கள் தேவையில்லை. எண்ணங்களுக்கு ஞானத் தெளிவு தேவையில்லை. இந்த 2ம் தான் அதோட பாயிண்ட்டு. இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஓரளவுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதுதான் அந்த மியூசிக் டைரக்டரோட ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம இங்க குறிப்பிடலாம். ஞானம் என்பது வந்து மிருகங்களோட ம் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல செடிகளோட இதுதானா? அப்படின்னா, அந்த அமைதியான தன்மைன்றது அப்படிப்பட்டதா? மிருகம் வந்து எப்படி இருக்கோ, அது சாப்பிட, தூங்க அதுக்கேத்த மாரி வாழ்ந்துட்டுருக்கு. மரம், செடி, கொடி வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அப்படித்தான் வாழப் போறோமா? அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு சித்தவேதம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, மூட நம்பிக்கை சம்மந்தப்பட்ட அ எல்லா விஷயங்களும் அங்க அழிக்கப்பட்டுரும். இன்னொன்னு, அதுல விசேஷ அறிவுன்னு சொல்லிட்டு மிருகங்கள பத்தி சிவானந்த பரமஹம்சர் பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானத்துல எப்போதுமே மிருகங்கள் வந்து ஞானத்துல தான் இருக்கு. அவங்க விசேஷ அறிவோட தான் இருக்காங்க. அவங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இருக்காங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாய வந்து நம்ம மொழியில தான் நம்ம பேசி கூப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். எல்லா மிருகங்களையுமே நம்ம மொழியில தான் பேசி கூப்பிடுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அவங்க புரிஞ்சுகிட்டு நமக்கேத்த விஷயங்கள செஞ்சு அவங்க இருக்காங்க. ஆனா, நம்ம அப்படி கிடையாது. அவங்களோட மொழி நம்மளுக்கு புரியாது, தெரியாது. அது என்ன சொன்னாலும் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அதோட மொழிய நம்மனால ஏத்துக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாதிரி அ அவங்க ஞானத்துல தான் இருக்காங்களான்னு கேட்டா, உண்ம அதுதான். அவங்க ஞானத்துல தான் இருக்காங்க. அவங்க பிரசன்ட்ல தான் இருப்பாங்க. அதாவது இப்பொழுதுன்ற இந்த தருணத்துல தான் இருப்பாங்க. மிருகங்கள் பூராமே ஞானத்துல தான் இருப்பாங்க. ஆனா, அத அறிஞ்சுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட வாழ்க்கை எளிமையான முறையில இயற்கையோட தன்மையில, ஒன்றிய தன்மையில தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால, அந்த ஞானத்த புரிஞ்சுக்கக்கூடிய அந்த 6ஆம் அறிவு அவங்களுக்கு இல்லைன்னு அ சித்தவேதத்துல போட்டிருப்பாங்க. அந்த அறிவு வந்து அந்த அறிவுன்றது வந்து மனிதனுக்கு மட்டும் தான். இது தேவை, இது தேவையில்ல அப்படிங்கிற அந்த அறிவ கொண்டு ஆராயக்கூடிய தன்மை வந்து எப்படி மனத தனித்துவமா நின்னு கவனிக்கக்கூடிய ஒரு மனநிலை மனிதனுக்கு மட்டும் தான் இருக்கு. அதாவது மனநிலைன்றத சொல்ல முடியாது அத. அந்த உயிர்த்தன்மைன்றது வந்து மனிதனுக்கு மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத சித்தவேதம் சொல்லும். அதே மாதிரி தான் அவர் இங்க சொல்லிட்டு வராரு. ஞானம்ன்றது வந்து ஒரு விழிப்புணர்வு. அந்த அந்த எண்ணமற்ற நிலையில ஒருத்தன் வந்து தனித்துவமா நின்னு அந்த எண்ணங்கள கவனிக்கும்போது, நாம எண்ணமா, அதாவது நாம மனதா, இல்ல எண்ணமா அப்படிங்கிறது அங்க புரிய வரும் அப்படிங்கிறத தான் அவர் இங்க சொல்லிட்டு வராரு. அத தொடர்ந்து பார்க்கலாம். இத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனம் பேசுறதையும் நம்மனால புரிஞ்சுக்க முடியும். மனதுக்கு அப்பால இருக்கிற ஒரு சத்தமில்லாத தன்மை, அந்த நிசப்தமான தன்மைய நம்மனால புரிஞ்சுக்க முடியுன்றத தான் அவரு அங்க சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆ மனம், மனமற்ற நிலையில 2 விஷயம் இருக்கு. மனதோட இருக்கும்போது எதையுமே நம்மனால செய்ய முடியாது, படைக்க முடியாது. அதாவது அ ஒண்ண உருவாக்கக்கூடிய நிலைமை கூட மனமற்ற நிலையில தான் கிடைக்கும். ஒரே ஒருமையில இருக்கும்போது மட்டும் தான். அந்த மனமற்ற அந்த பிரசன்ட் இப்பொழுது தருணத்தில தான் நம்மனால வந்து ஒரு விஷயத்த படைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப செயலவே எடுத்துக்குவோமே. சரியான முறையில இந்த நொடியில இருந்தோம் அப்படின்னா, அத சரியா செஞ்சு முடிக்க முடியும். அதன் மூலியமா ஒரு படைப்ப உருவாக்க முடியும். அதத்தான் அவர் இங்க சொல்லிட்டு வராரு. ஆனா எண்ணங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ் மூலியமா
நம்மளால் ஒரு விஷயத்த செய்யவே முடியாதுன்றதை தான் அவர் இங்கே குறிப்பிடுறாரு. படைப்புன்றது வந்து மனமற்ற நிலையில தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று ஞானத்தின் மூலிமா தான், அதாவது எண்ணங்களற்ற நிலையில தான் நம்மளுக்கு ஒரு சக்தி கிடைக்குது, ஒரு புத்துணர்வு கிடைக்குது. அது வந்து எப்படி இருக்கும்னா, அது வந்து ஒரு பயங்கரமான புத்துணர்வு கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நம்ம உடல் ரீதியாகவும், அப்புறம் வந்து நம்ம உணர்வு ரீதியாகவும் அது ஒரு ஒரு விஷயத்த கொடுத்துட்டே இருக்கு அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஞானத்தோட எண்ணங்களை கம்பேர் பண்ணும்போது அது பயனற்றதாகவும், அப்புறம் வந்துட்டு தெளிவில்லாததாகவும், அது ஒரு வேஸ்டேஜாகவும், அது அழிவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு அழிவோட கம்பேரிசனில் அது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது அங்கே பயனில்லாததாக தான் ஆகுது, பைத்தியகாரத்தனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஞானம் அடைஞ்ச யாருக்கும் வந்து எண்ணங்கள் பிரயோஜனமற்றதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மனதோட தன்மையை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனம்ன்றது வந்து தற்காப்பு இயந்திரம் தான் சொல்கிறாரு. நம்மளோட மனம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு தற்காப்பு இயந்திரமாகவும், மற்ற மனங்களை, அதாவது பிற மனிதர்களோட மனங்களையும் மிருகங்களோட மனங்களையும் தாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், மனங்கள்ல இருந்து மற்ற மனங்கள்ல இருந்து காத்துக்கொள்கிற ஒரு விஷயமாகவும், நம்ம மனசை நாமளே காப்பாற்றிக்கிற ஒரு விஷயமாகவும், அப்புறம் சேகரிக்க, பாதுகாக்க, அலசி ஆராய, இதுக்கு மட்டும்தான் அந்த மனம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புதியன படைக்கும் திறன் கொண்டது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனம் படைக்கும் திறனே அற்றது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து படைக்கக்கூடிய தன்மையே கிடையாது அதுக்கு. அது வந்து மித்தவங்கள குறை கூறிட்டோ, இல்லை மற்றவங்கள பார்த்து தப்பிக்கிறதுக்கோ, இல்லை மற்றவங்களோட கம்பேரிசனில் வாழ்கிறதுக்கோ, எப்படி சொல்கிறதுனா, எனக்கு அது கிடச்சிது, அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு, நமக்கு அது கிடைக்கல அப்படிங்கிற கம்பேரிசனில் இருக்கிறதுக்கோ, இன்னொரு விஷயம் என்னென்னா, அது மற்றவங்கள குறை கூறுறதுக்கோ, இதுக்கு மட்டும்தான் மனம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு விஷயத்தை படைக்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது அப்படின்னு ஓப்பனப்பாக இங்கே சொல்கிறாரு. இது மனதோட இயல்பு. இன்னொரு விஷயத்த இங்கே ஒரு பாயிண்டில் சொல்கிறாரு. மனமற்ற தன்மையில தான் எல்லா கலைஞர்களும், எல்லா எல்லா கலை சார்ந்த ஒரு எல்லாருமே, கலை சார்ந்த எல்லாருமே, அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த மனதற்ற நிலையில தான் ஒரு படைப்பு திறனவே உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டு வர்றாரு. அந்த அந்த மனமற்ற நிலைக்கு போயிட்டு வரும்போது தான் மனம் ஒரு பிடிமானத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா, மனமற்ற தன்மையிலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது, அந்த உயிர்த்தன்மையை வெளியே எடுத்துகிட்டு வரும்போது, அந்த படைக்கும் திறன் வெளியே எடுத்துகிட்டு வரும்போது, அந்த படைக்கும் திறனை பிடிச்சு தான் மனம் வந்து இங்கே வெளியே எடுத்துகிட்டு வந்து அதை பப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதை வந்து தன்னோட அறிமுகமாக அது காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல விஞ்ஞானிகள் வந்து நாங்கள் வந்து பல விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களின் சாதனை வந்து அமைதியான மனநிலையில் கிடைத்ததாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அமைதியான நிலையிலிருந்து தான் அந்த அவங்களுக்கு வந்து பல சாதனைகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் ஐன்ஸ்டைனும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பல அமெரிக்க விஞ்ஞானிகள் உள்ளடக்கிய ஒரு ஆய்வில் எண்ணங்கள் ஒரு சின்ன சக ஒத்துழைப்பைத்தான் படைப்புக்கலையில் தருகின்றன என்பது ஆச்சரியம். அதாவது எண்ணங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு சின்ன பங்கு தான் கொடுக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்ம எண்ணமற்ற நிலையில தான் அது பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பெரிய விஞ்ஞானிகள் ஏன் எண்ணங்களை வச்சு படைக்கும் திறனை உருவாக்க முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்பதல்ல, எண்ணங்களை நிறுத்த தெரியவில்லை என்பதே காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏன் அவங்களுக்கு வந்து என்ன தெரியவில்லை அப்படின்னா, அதாவது எண்ணங்களை வச்சு யூஸ் பண்ணி அது மூலிமா வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுன்றது தான் உண்மையான ஆன்சரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எண்ணங்களை நிறுத்தி இருந்தால் அவங்களால அதை படைக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாரு. மனதோட தன்மையை நிறுத்தி அங்கே ஒரு அறிவை யூஸ் பண்ணியிருந்தா அங்கே வந்துட்டு அங்கே ஒரு விழிப்புணர்வு, அதான் அவர் சொல்லுவார், அங்கே ஒரு விழிப்புணர்வை நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது மூலிமா நம்மளால் ஒரு படைக்கும் திறனை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பாயிண்ட் நம்ம திரும்பி படிக்கலாம். எண்ணங்களை நிறுத்த தெரியவில்லை என்பதே காரணம். அதாவது அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்பதல்ல, எண்ணங்களை நிறுத்த தெரியவில்லை என்பதே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ படைக்கும் திறனுக்கு காரணம் என்ன அப்படின்னா எண்ணமற்ற நிலை தான் அப்படின்னு இங்கே அடிக்கடி சொல்லிட்டு வராரு.
இங்க இருக்கிற ஜீவராசியிலிருந்து எல்லா பொருட்களுமே இங்க எப்படி சொல்றதுன்னா, அதிசயமான உடல் எல்லாமே நம்ம உடம்புல இருந்து எல்லாமே வந்து மனசால யோசிச்சு உருவாக்கப்பட்டது இல்லைல்ல. அது மனத கடந்த நிலையில ஏதோ ஒரு தன்மையில தான் அது உருவாகுது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. ஆ அந்த தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, அது மனதோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது இல்லைன்றதையும் புரிய முடியும்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மனம் மனத தாண்டி ஒரு விஷயம் இங்க இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் உயிர்த்தன்மை. அந்த உயிர்த்தன்மை மூலியமா தான் இது எல்லாமே உருவாகியிருக்கு. ஆனா, அந்த மனத கொண்டு யோசிக்க முடியாது. மனத கொண்டு அத வந்து எண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த எண்ணங்களால அத கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அது வந்து மனச விட அது மிகப்பெரிய அறிவுன்னு சொல்றாரு. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, மனம் வந்து ஒரு ரெக்கார்டர் தான். அது அதுகிட்ட இருந்து தான் அந்த விஷயங்கள் எல்லாமே எடுத்துட்டு வருது. ஆனா, அ உண்மையான அறிவுன்றது அது இல்ல. எண்ணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மனதை விட மிகப்பெரிய அளவிலான அறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மனதை விட மிகப்பெரிய அளவிலான அறிவு இருக்கிறது. எவ்வாறு ஒரு அங்குலத்தில் 1/1000 பங்குள்ள ஒரு மனிதன் செல். அது அதன் டிஎன்ஏயில் 600 பங்கு கொண்ட 1000 புத்தகங்களில் எழுதக்கூடியதை தக்க வைத்துள்ளது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம செல்லுல அவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அதாவது 600 பக்கம் கொண்ட 1000 புத்தகங்கள். ஒரு செல்லுலயே நம்ம வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமது உடலைப் பற்றி அதிகம் கொள்ள அறிந்து அறிந்து கொள்ள எவ்வளவு விவரமான அறிவு அதில் உள்ளது. ஆனால், நாம் எவ்வளவு குறைவாக அதைப் பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, நம்ம உடம்பே அதுக்கு எடுத்துக்காட்டா அவரு சொல்லிட்டு வர்றாரு. நம்மளுக்கு அத பத்தி கொஞ்சம் பாயிண்ட் கூட தெரியல. ஆனா, அதுல அவ்வளோ அறிவு இருக்கு. அத வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மள விட அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அதாவது அந்த மனத கொண்டு யோசிக்கிற நாம் அப்படின்ற அந்த அகங்காரத்தன்மையிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது மனத கடந்த ஒரு செயல், மனமற்ற செயல் அப்படின்றதையும் புரிஞ்சிருக்க முடியும். அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு கூட, அதாவது மனமற்ற தன்மையில அந்த ஒரு உ ஒரு ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம தொடர்பு கொள்ளும்போது, அது எப்படிப்பட்டதுன்னா, அந்த மனமற்ற தன்மை கூட நம்ம தொடர்பு கொள்ளும்போது, ஆ ஒரு அற்புதமான கருவியா அது செயல்படும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு படைக்கும் திறன் கொண்ட ஒரு கருவியாவோ, இல்ல எப்படியோ அது ஒரு கேட்டகரி அது ஒரு கடவுள் தன்மைன்னு கூட சொல்லலாம். ஆ அது தன்னை விட அதிக பிரமிக்கும் உதவியை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு நான் எடுத்துக்காட்டா எத சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, உயிர்த்தன்மைக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லலாம். அது வந்து எல்லாத்தையுமே படைக்கக்கூடியது. அது வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே அது பேராசையற்றது. அதனால தான் அது வந்து மனதோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது இல்ல. அது அந்த எண்ணங்களுக்குள்ளேயே வராத ஒரு ஒரு சகாப்தமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, எண்ணங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அது வந்து நெறைய பேராசைகளுக்குள்ளேயும், அ பிரயோஜனமற்றதாவும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்க தெரிய வருது. அ அதனால தான் அது வந்து உயிர்த்தன்மைய வந்து அ உண்மையான அன்பு, கடவுள் தன்மை, அ உயிர், அப்புறம் வந்துட்டு அதுக்கு எல்லையே இல்லை. அத சிவன், அப்புறம் ஜீசஸ் என்னென்னமோ அத பேர் வச்சு கூப்பிடுறதுக்கு நெறைய காரணமா இருக்க காரணம் அதுதான். அது வந்து எந்த எதிர்பார்ப்பும் அற்றது, எல்லா செயலுக்கும் அதுதான் காரணம் அப்படிங்கிற பட்சத்தில, இந்த மனமற்ற தன்மைய வந்து நெறைய பேசிட்டே போலாம். அடுத்து அடுத்து அத பத்தி பேசும்போது, இத பத்தி விரிவா சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்து அத பார்க்கலாம். ஆத்மா வணக்கம். நன்றி.